சூப்பர்மேன், பேட்மேன் என்று தெரிந்து கொண்டிருந்த போது இந்தியாவிற்கு என ஓர் தனி சூப்பர்மேனாக உதித்தார் சக்திமான். குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை கவரும் வண்ணம் இந்த தொடர் அமைந்திருந்தது. சுற்றி கொண்டே வானில் பறக்கும் சக்தி, பல வில்லன்களுடன் மோதுவது போன்ற சூப்பர்மேனுக்கு எந்த வகையிலும் குறைவே இல்லாமல் முழு அளவில் திருப்திகரமாக அமைந்தது சக்திமான் தொடர். 90களில் சிறுவர்களுக்கு மட்டுமே தெரியும் சக்திமான் எவ்வளவு சக்தி மற்றும் புகழ் வாய்ந்தவர் என்று. ஸ்பைடர்மேன் உடைகளுக்கு முன்பே 90களின் குழந்தைகள் சக்திமான் உடையை அணிந்தவர்கள். இன்றளவும் சக்திமான் என்று கூறும்போதே மனதில் ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது எனில் அதற்கு முழு காரணம் நடிகர் முகேஷ் கண்ணாதான். சக்திமானின் முதல் டீசர் வெளியான செப்டம்பர் 5, 1997 அன்றுதான் அன்னை தெரசா இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தூர்தர்ஷனில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட சக்திமான் தொடர் மொத்தம் 400க்கும் மேற்பட்ட எபிசோட்கள் கொண்டதாகும். இதில் சக்திமான் என்கிற கங்காதர் திலக்காக நடித்த முகேஷ் கண்ணாதான் சக்திமான் எனும் கதாபாத்திரத்தை படைத்தவரும் கூட. ஒரு முறை நீதிமன்றத்தில் சக்திமான் பார்த்து குழந்தைகளும் அதேபோல் செய்கிறார்கள் என்ற வழக்கு தொடரப்பட்டது. இந்த காலகட்டத்தில் சக்திமான் தொடர் ஒளிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. 1999ஆம் ஆண்டு தினேஷ் பிரபாகர் எனும் சிறுவன் சக்திமான் தன்னை காப்பாற்ற வருவார் என தீ வைத்து கொண்டான். குண்டலினி யோகா உடலின் 7 சக்கரங்களை எழுப்பி அபார சக்தியை வெளிக்கொண்டு வர உதவும் என்பார்கள். இதுதான் சக்திமானின் அடிப்படையாகும். சக்திமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை வணங்குபவர். குழந்தைகளுக்கு நல்லது கற்றுக் கொடுக்க, தீய செயல்களில் ஈடுபடாமல் இருக்க ஒவ்வொரு தொடரின் இறுதியிலும் சக்திமான் ஒரு பாடம் கற்பித்து செல்வார். அதில் சிறுவர்கள் கோரஸாக சாரி சக்திமான் என்று சொல்வது பலரின் மனதில் ஆழப்பதிந்த விஷயமாகும். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் என சூப்பர் ஹீரோக்கள் எல்லோரும் கதையில் ரிப்போர்ட்டராக பணியாற்றியுள்ளனர். ஆனால் இந்த கதையில் சக்திமான் புகைப்பட கலைஞராக வந்து செல்வார். நேர்மை, கல்வியின் அவசியம், சுகாதாரம், உண்மை, தேசப்பற்று என சக்திமான் குழந்தைகளுக்கு நிஜமாகவே தொடரின் மூலமாக நிறைய நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்தார். சக்திமானால் உடலை தீ, காற்று, நீர், பூமி மற்றும் வானம் என 5ஆக பிரிக்க முடியும். இவர் முழுமையான யோக சக்தி பெற்றவர். இவ்வாறு அந்த தொடரில் பல சுவாரஸ்யங்கள் இடம்பெற்று அக்காலகட்டத்தில் பெரும் புகழோடு விளங்கியது.